இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எலக்ட்ரானிக் ECU பத்தி இந்த இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து கூலண்ட் இருக்குது, பேட்ரி, ஏர் கண்டிஷனர், ஸோ கேஸ் கிளீன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் இதில் ஆன்லைனில் சிமுலேஷன். ஸோ அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னென்னா வெக்டார் கேனோயின்ற ஒரு சாஃப்ட்வேர். கேனோயி அப்படின்றது என்னென்னா கேனோயின்றது ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து வெஹிக்கிளுக்காக உள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக இது யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து அதுக்கடுத்து டோர் லாக் சிஸ்டம் வச்சு ஒரு இது இருக்குது. ஸோ அதையும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் டவுன்லோடில் ஸோ இங்கே ப்ராடக்டில் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா கேனோயி ஃபேமிலி செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து SP 18, 13, 12 இருக்கும். ஆனால் நமக்கு தேவையானது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பேசிக் வெர்ஷன்ஸ் தான் கற்றுக்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ அந்த பேசிக் வெர்ஷன்ஸுக்கான இது என்னதுன்னா SP இந்த வெர்ஷன் தான். ஸோ 64. ஸோ இதுலேயுமே வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இது செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். பட் ஆல்ரெடி நம்ம இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணி கேனலைசர். ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ணுற சாஃப்ட்வேர். இதை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் போய் நம்ம இங்கே கொடுத்துட்டோம்னா இதில் இன்ஸ்டால் கேனோயின்னு கொடுத்தோம்னா 64 வெர்ஷன் எஸ். ஸோ இதில் கம்பெனி நேம் கிடையாது. இன்ஸ்டால்டு கேனோயி கேன் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க. ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இப்போ கேனோயி 10.0 பிட் வெர்ஷன் 64 பிட் அது வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம இன்னைக்கு